நீ சுயநலவாதி, நீ பதவிக்காக எதையும் செய்வாய் என்று. அதில் நீ இன்னும் யாருக்கும் உபதேசிக்கவும் வேண்டாம், யாரையும் கை நீட்டி பேசவும் வேண்டாம். உன்னை அழிக்கப் போவது கடவுள்தான். அந்த பிஜேபி இவங்க எல்லாரும் நினச்சிருக்காங்க, ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ஏதோ பிஜேபி இப்போ விஜய் சப்போர்ட் பண்ண கிடையாது. எப்போ சப்போர்ட் பண்ணாங்கன்னா 4ஆம் தேதி மட்டும். அந்த இவிஎம்ஸ் மேனிப்புலேட் பண்ணி தான் இவன் ஜெயிச்சு வந்திருக்கான். அவனுக்கும் தெரியும், அவன் மனசாட்சிக்கு தெரியும். அவன் இல்லை என்று சொன்னால் அதுக்கு கடவுள் தக்க பதில் கொடுப்பார். பதில் கொடுக்காம அவனு இருக்க போகிறதில்லை யாருமே. அதில் அமித்ஷா சரியான காண்டில் இருக்காந்தால் என்னென்னா, இவன் நம்மளை ஏமாற்றிட்டான். ஏனென்றால் அந்த 4ஆம் தேதியிலேருந்து இந்த விஜய் அந்த அமித்ஷாவின் ஃபோன் கால்ஸை அட்டென்ட் பண்ணுறதில்ல. அப்போ தான் அவங்க அப்பான்னு சொல்லி தான் போய் காங்கிரஸை போய் உதவி கேட்டாங்க. இதெல்லாமே நிறைய ஜேர்னலிஸ்ட் தப்பாக சொல்கிறார்கள். உண்மை அதுதான். விஜய் கண்டிப்பாக சந்திப்பான். ஏன்னா இந்த அமித்ஷா சும்மா விடாது. அது ஒரு நாகப்பாம்பு மாதிரி எப்படியோ கொத்தியே தீரும். அப்போ இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் இந்த விஜய் தனக்கு இன்னும் பெரும்பான்மையே இல்லாமல் ஒரு பொய்க்கால் குதிரை மாதிரி அது மேலே உட்காந்துக்கிட்டு, இந்த பொய்க்கால் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு தான் ஏதோ பெரிய சிஎம்மாக எலெக்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நினப்பிலையும் மெதப்பிலையும் லொல்லு பேசிட்டு எதுக்கு எப்படி பதில் கொடுக்குறதுன்னு சொல்ல தெரியாமல் முதல் ஆர்டர் என்ன பாஸ் பண்ணியிருக்கிறான் இந்த சைபர் கிரைமில். அது மாதிரி யாருமே கவர்மெண்ட்டை பற்றி விமர்சிக்கக்கூடாது. நாங்கள் ஏன் விமர்சிப்போம்? நீ தப்பு செய்தால்தான் விமர்சிப்போம். அந்த ஒரு ஃபீட்பேக் கூட உனக்கு மனப்பான்மை இல்லை ஏற்றுக்கிறதுக்குன்னா, நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. யார் உன்னை கூப்பிட்டாமா நாங்கள்லாம் நீ தமிழ்நாட்டுக்காக சேவை செய் அப்படி இருந்தாலும் அந்த 35% ஒரு போகஸ் பர்சன்டேஜ் தான். ஓட்டெடுப்பில் கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் ஆனதில் மெஜாரிட்டியை காமித்து விட்டார். 144 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 106 தாவேக்கா. இந்தியா கூட்டணியிலேருந்து ஒரு 4 5 4 9 + 2 11. ஐ திங்க் ஈவன் இஃப் ஐஓஎம் இல்லைன்னா 13 இருக்கலாம். அதை தவிர்த்து அதிமுக உடைத்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தாவேக்காக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கார்கள். இது எல்லாத்துக்கும் தெரியும், அதில் நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், விஜய் இஸ் சேட்டன், ஒரு சாத்தான்னு சொல்லி. அதுக்கு ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பாராட்டினார். தைரியமாக நீங்கள் சொன்னீங்க மேடம்னு சொல்லிட்டு. ஆகையால் நினைத்து கொள்ளாதீர்கள். உன் மாதிரி நீங்கள் ஊரை வேணால் ஏமாற்றலாம், ஆனால் அந்த கடவுளை ஏமாற்ற முடியாது. உங்கள் மனசாட்சியை ஏமாற்ற முடியாது. உங்கள் மனசாட்சி உங்களை குத்திக்கிட்டே இருக்கும். நீ போய் சொன்னடா, நீ போய் சொன்னடா, நீ போய் சொன்னடான்ட்டு. ஆகையால் மக்கள், நீங்கள் உங்களோட ஃபேன் ஃபாலோவிங் எல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க, உங்கள் மனசோட வச்சுக்கோங்க. ஆனால் நாட்டோட தலையெழுத்தை இவங்க கையில் கொடுத்து குட்டி சவராக்காதீங்க. இதோட விபரீதங்கள் உங்களுக்கு புரியல எவ்வளோலாம் வரும்ன்ட்டு. இப்போது எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கார்கள் இந்த புஷ்பா படம் சோஃபான்ட்டு. அந்த சோஃபாவில் ஏதோ பணம் வைத்து இவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சுவேன். எதுக்கு இவங்களுக்கெல்லாம் சோஃபா அனுப்பிச்சிருக்காங்கன்னா ஒன்றும் புரியல. வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இப்போ நேற்று விஜய் இந்த ஓட்டெடுப்பில் கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் ஆனதில் மெஜாரிட்டியை காமித்து விட்டார். 144 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 106 தாவேக்கா. இந்தியா கூட்டணியிலேருந்து ஒரு 4
5 4 9 ப்ளஸ் 2 11. ஐ திங்க் இவன் if IUM இல்லைன்னா 13 இருக்கலாம். அதை தவிர்த்து அதிமுக உடைத்து CV சண்முகம், SP வேலுமணி தாவேகாக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கார்கள். இது எல்லாத்துக்கும் தெரியும், அதில் நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த விஜய் தான் ஒரு தூய சக்தி, தான் மாதிரி எவனும் யோகியமானவன் கிடையாது, இவர்கள் எல்லாம் தீய சக்தி, இந்த இருந்த அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், நபர்கள் எல்லாம். எஸ், அவர்கள் எல்லாருமே 98% ஊழல்வாதிகள் தான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அப்போது நீ அவ்வளோ பெரிய ஒரு யோகிய சிகாமணியாக இருந்து ஏன் அவர்களிடம் ஆதரவு கேட்டாய்? நீ ஆதரவு கேட்டு எல்லாத்து வீட்டுக்கும் போய் இதே உன்னோட புத்தியை காட்டுது. நீ சுயநலவாதி, நீ பதவிக்காக எதையும் செய்வாய் என்று. அதில் நீ இன்னும் யாருக்கும் உபதேசிக்கவும் வேண்டாம், யாரையும் கை நீட்டி பேசவும் வேண்டாம். உன்னை அழிக்கப் போவது கடவுள்தான். அந்த பிஜேபி இவங்க எல்லாரும் நினச்சிருக்காங்க, ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ஏதோ பிஜேபி இப்போ விஜய் சப்போர்ட் பண்ண கிடையாது. எப்போ சப்போர்ட் பண்ணாங்கன்னா 4ஆம் தேதி மட்டும். அந்த EVMs மேனிப்புலேட் பண்ணி தான் இவன் ஜெயிச்சு வந்திருக்கான். அவனுக்கும் தெரியும், அவன் மனசாட்சிக்கு தெரியும். அவன் இல்லை என்று சொன்னால் அதுக்கு கடவுள் தக்க பதில் கொடுப்பார். பதில் கொடுக்காம அவன் இருக்க போகிறதில்லை யாருமே. அதில் அமித்ஷா சரியான காண்டில் இருக்காந்தால் என்னென்னா, இவன் நம்மளை ஏமாற்றிட்டான். ஏனென்றால் அந்த 4ஆம் தேதியிலேருந்து இந்த விஜய் அந்த அமித்ஷாவின் ஃபோன் கால்ஸை அட்டென்ட் பண்ணுறதில்ல. அப்போ தான் அவங்க அப்பான்னு சொல்லி தான் போய் காங்கிரஸை போய் உதவி கேட்டாங்க. இதெல்லாமே நிறைய ஜேர்னலிஸ்ட் தப்பாக சொல்கிறார்கள். உண்மை அதுதான். இப்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு 32 MLAs ரெடியாக இருந்தாங்க அதிமுகலேருந்து தாவதுக்கு. அதில் ஆல்மோஸ்ட் 7 MLAஸை அமித்ஷா அவங்களோட வகைரா தான் மிரட்டி அவங்களையெல்லாம் திருப்பி இவரோட EPSோடய உட்கார வச்சுட்டாங்க. இல்லாட்டி இன்னும் 7 பேரும் போயிருப்பாங்க. நான் எனக்கு ஒரு நம்பிக்கையான இடத்துலேருந்து இந்த தகவல் எனக்கு கிடைத்திருக்கு. அப்போ நான் முதலேருந்தே சொல்லிகிட்ருக்கிறேன், எந்த ஒரு கட்சி பாஜகவுடன் தமிழ்நாட்டில் கூட்டு சேர்ந்தால் அது உருப்படாமல் போகும், அந்த அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதே தான் நடந்திருக்கு. ரெண்டாவது, நான் முதலே சொன்னேன், ஒரு வருடத்துக்கு முன்னாலேயே திமுக ஆட்சிக்கு வராதுன்ட்டு. எல்லாரும் சொன்னார்கள் 200 சீட். ஈவன் பிஜேபியை சொல்லிச்சு. நாங்கள் என்னோட ஒரு இதில் சொன்னேன், பிஜேபிக்கு அனுப்பி போட்டிருக்குது 180 சீட்டுன்னு சொல்லி. அப்போ யாருமே அந்த மக்களோட உணர்வை புரிஞ்சிக்கல. அதை கரெக்டாக இந்த விஜய் பிஜேபியோட மேனிப்புலேட் பண்ணி அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலமை தூக்கி போட்டான். அதோட விளைவுகள் விஜய் கண்டிப்பாக சந்திப்பான். ஏன்னா இந்த அமித்ஷா சும்மா விடாது. அது ஒரு நாகப்பாம்பு மாதிரி எப்படியோ கொத்தியே தீரும். அப்போ இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் இந்த விஜய் தனக்கு இன்னும் பெரும்பான்மையே இல்லாமல் ஒரு பொய்க்கால் குதிரை மாதிரி அது மேலே உட்காந்துக்கிட்டு, இந்த பொய்க்கால் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு தான் ஏதோ பெரிய சிஎம்மாக எலெக்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நினப்பிலையும் மெதப்பிலையும் லொல்லு பேசிட்டு எதுக்கு எப்படி பதில் கொடுக்குறதுன்னு சொல்ல தெரியாமல் முதல் ஆர்டர் என்ன பாஸ் பண்ணியிருக்கிறான் இந்த சைபர் கிரைமில். அது மாதிரி யாருமே கவர்மெண்ட்டை பற்றி விமர்சிக்கக்கூடாது. நாங்கள் ஏன் விமர்சிப்போம்? நீ தப்பு செய்தால்தான் விமர்சிப்போம். அந்த ஒரு ஃபீட்பேக் கூட உனக்கு மனப்பான்மை இல்லை ஏற்றுக்கிறதுக்குன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. யார் உன்னை கூப்பிட்டாமா நாங்கள்லாம் நீ தமிழ்நாட்டுக்காக சேவை செய் அப்படி இருந்தாலும் அந்த 35% ஒரு போகஸ் பர்சன்டேஜ் தான். அப்படி இருந்தாலும் 35% இஸ்
இன்னும் 65% மக்கள் உன்னை ஆதரிக்கல. அதுதான் உண்மையான நிலை. அதில் விஜய், நீ பெரிய ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு உன்னோட திமிரு, உன்னோட அகங்காரத்தில் இங்கே காட்டாத. நீ வேணால் உன் வீட்டில் காட்டிக்கலாம், உன் பொண்டாட்டி பிள்ளைங்கக்கிட்ட, மக்கள்கிட்ட கிடையாது. நான் முதலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன் விஜய் ஒரு தீய சக்தி என்று. ஆனால் அந்த இளைஞர்களும் இந்த பெண்களும் ஒரு சில தாய்மார்களும் இவனை நம்பி போய் ஓட் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தக்க பதில் கிடைக்கும் வெகு சீக்கிரத்தில். ஏன்னா அவன் சொன்னது எதையுமே செய்ய மாட்டான். உங்களுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தது உங்கள் ஓட்டை உங்களை ஏமாற்றுவதற்கு. நீங்களாம் அதை கேட்டுக்கொண்டு கையை தட்டி எல்லாம் ஆடினீங்க. கடவுள் உங்களுக்கு கரெக்டாக வைப்பார் பேட். அதுக்கப்புறம் தன்னோட ஜோசியரை தூக்கிட்டு வந்து ஒரு ஓஎஸ்டியா, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் பதவியை கொடுத்தது பெரிய தப்பு. ப்ளஸ் இப்போ தெரிய வருது என்னென்னா, அந்த 4 பேர் ஏதோ சொன்னாங்க, வெற்றிமாறனும் வேலுது ஏதோ பண்டிட், அதெல்லாம் பேர் கொடுத்த பேர். அந்த ஆளுக்கு 3 பொண்டாட்டி. முதல் பொண்டாட்டியை கொண்டுட்டான். அவனோட பொண்டாட்டியோட தங்கச்சியை வச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்டாட்டி. இவ்வளோ பொண்டாட்டியை வச்சுருக்கவன் இவன் என்ன ஒரு பண்டிட்டு, இவன் என்ன ஒரு ஜோசியக்காரன். இவங்கெல்லாம் மந்திரவாதிங்க, இவங்கெல்லாம் ஜோசியர் கிடையாது. இவங்களெல்லாம் அந்த அதர்வன வேதத்தை தப்பான வழியில் யூஸ் பண்ணுறது தான் இந்த மந்திரவாதிகள் எல்லாரும். இது நல்லதுக்கு இல்லை, நாட்டோட நலனுக்கு இல்லை. அந்த காலத்தில் ராஜாக்கள் ரிஷிகளை வைத்து கொண்டார்கள் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறது. ஆனால் அந்த ரிஷிகள் மேதாவிகள், படித்தவர்கள், நல்ல இது அறிவு உள்ளவர்கள். ஆனால் இவன் ஒரு தீய சக்தியாக இருக்கிறான். இதை விட வெக்கக்கேடு வேறு எதுவும் கிடையாது. விஜய், நீ யோசி. நிறைய உன்னோட கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதை எல்லாம் இப்போ தோண்டுவார்கள், அதை சேலஞ்ச் பண்ணுவார்கள். 2வது, நீ குழந்தைங்களை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அந்த குழந்தைங்கள் அவங்களோட அப்பா தாத்தா பாட்டியை பிளாக்மெயில் பண்ணி தான் உனக்கு அந்த ஓட்டு கிடைத்திருக்கு. அதில் நீ என்னமோ பெரிய மக்கள் அப்படியே ஃபுல் ஆதரவோடு நீ ஜெயிச்சன் இருக்காது. 3வது உன்னோட கேண்டிடேட்ஸ் நிறைய பேருக்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் இன்னும் நாங்கள் தோண்டுவோம், கண்டிப்பாக தோண்டுவோம். இப்படி இருக்கச்ச இந்த ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் முதலே ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, இந்த மாதிரி பேனர்ஸ் எல்லாம் ரோட்டில் போடக்கூடாது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஆனாலும் அதை செய்திருக்கிறார்கள். அந்த பேனரால் ஒரு மனிதன் திருப்பூர் பக்கம் எங்கேயோ அந்த ஏரியாவில் இறந்து விட்டான். ஆனால் இதை யார் தட்டி கேட்குவது? ஏன்னால் மக்களுக்கு சலிச்சு போச்சு. எவ்வளோந்தான் கோர்ட் போகும். இது யாருன்னா ஜட்ஜஸும் அந்த கவர்மெண்ட் சைடில் ஆக்ஷன் எடுக்கணும். பட் யாருமே அது ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. அவங்களுக்கெல்லாம் என்னென்னா, நம்மளுக்கு என்ன எப்படியோ எக்கேடோ மக்கள் போனால் நம்மளுக்கு என்னன்னு சொல்லி இப்படி இருக்கச்ச இவன் இந்த அதிமுகவை உடைத்து அதுவும் அதிமுகவில் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு கேஸ் இருக்குது. விஜயபாஸ்கருக்கு இருக்குது, எஸ்பி வேலுமணிக்கு இருக்குது, சிவி சண்முகம் ஒரு குடிகாரன் ஊர் உலகத்துக்குமே தெரியும். இப்பேற்பட்டவர்களை நீ ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி நீ உன் கட்சிக்கு சப்போர்ட் வாங்கியிருக்க. அப்போ நீ எப்பேற்பட்ட ஒரு அரக்கன். நீ பதவிக்காக இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் ரொம்ப நாள் நிற்காது. உன்னோட ஜென்சி கிட்ஸ் இப்போ நீங்கள் ஓட் போட்டு இதை ஜெயிக்கலை. இது ஈசிஐ, அமித்ஷா எல்லாரும் உனக்கு உதவி பண்ணதால் தான் நீ ஜெயிச்சிருக்க. ஆனால் நீ என்னமோ பெரிய மக்கள் ஆதரவுடன் நீ ஜெயிச்சு வந்திருக்கனா கிடையாது. இது உனக்கு ஒரு விதத்தில் இந்தியா கூட்டணி போட்ட பிச்சை. நீ பிச்சை தான் வாங்கின, வீடு வீடாக போய் பிச்சை வாங்கின. அதுக்கப்புறம் நீ எனக்கு இபிஎஸ் பிடிக்காது, ஆனாலும் புரோட்டோகால்ன்ட்டு ஒன்று இருக்குது. நீ அதிமுகவின் பொதுச் செயலாளராக இப்போது அந்த இபிஎஸ் இருக்கும்போது நீ எப்படி அந்தால போய் சந்திக்காமல்
சிவி சண்முகம் வீட்டுக்கு போகிறேன். அப்போனா இதெல்லாமே அந்த மார்ட்டின் குடும்பத்தோட ட்ராமா. அந்த மார்ட்டின் குடும்பம் யாருன்னா இந்த ஃபேக் லாட்ரியை நடத்துகிறவர்கள், நிறைய பேர்த்தை கொலை செய்திருக்கிறார்கள். மிஸ்டர் மார்ட்டின், உங்கள் குடும்பம் யாருன்னா இந்த காணொலி பார்த்தா ஐ டோன்ட் கேர். என் ஜோசிக்காரனே உங்களுக்கு ஃப்ரெண்டு தான், எனக்கு தெரியும். அந்த பரதேசியம் ஐ டோன்ட் கேர். பாருங்க, நான் கடவுள் ஒருத்தருக்கு தான் மரியாதை கொடுப்பேன். கடவுளுக்கட தப்பு பண்ணால் நான் கேள்வி கேட்பேன். ஆகையால் நான் உங்களை பார்த்துலாம் பயப்பட மாட்டேன். நீ என்ன ரவுடிஸ்னாலும் அனுப்பிச்சிக்கோ, நீ என்னன்னாலும் பண்ணு, அது உனக்கு திருப்பி அடிக்கும். இப்போது இந்த ஈஷாக்காரன் எங்களுக்கெல்லாம் செய்வினை செய்தான். அந்த செய்வினை செய்தது திருப்பி அவனுக்கு தான் போகும். யாரெல்லாம் இந்த கெடுதல் அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ இந்த அதர்வன வேதத்தில் அதில் கண்டிப்பாக அவங்களே முடிஞ்சிடுவாங்க. இப்போ இந்த பண்டிட் சொல்லும் இவ்வளோ மேதாவி, அவனுக்கு தெரியல அவனோட பதவி ஒரே நாளில் புஷ் ஆகிடும்ன்ட்டு. ஆகையால் இவனுங்கெல்லாம் ஒரு கேப் மாரிகள், கடவுள் பேரை சொல்லிட்டு ஊரை ஏமாற்றி கொண்டு இந்த மந்திரம் மாந்திரிகம் பண்ணி மக்களை ஏமாற்றி கொண்டு, நீயும் தான் விஜய், நீ அந்த ஜென்சி கிட்ஸில் உன்னோட இன்ஸ்டாகிராமில் திஸ் இஸ் அ மாஃபியா, அது உன்னை திருப்பி அடிக்கும், வெகு சீக்கிரத்தில் திருப்பி அடிக்கும். மக்கள் நீங்களும் யோசிக்கணும். இது சினிமா கிடையாது. ஒரு நாடு, அந்த நாடு எப்படி நடக்குதோ அதை பொறுத்து தான் அந்த மக்களோட செழிப்பு, மக்களோட வாழ்வாதாரம், டெவலப்மெண்ட். இதையெல்லாம் ஒரு குரங்கு கையில் கொடுத்துட்டு, குரங்கு கூட கிடையாது, இவன் ஒரு பிசாஸ், இந்த பிசாஸ் கையில் கொடுத்துட்டு இந்த நாடு உருப்படம்னா உருப்படாது. முதல் நாள் என்ன கதை விட்டான், கஜானா காலி. ஃபஸ்ட்டு உள்ளார போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அது கூட தெரியாமல் நீ ஒரு அரசியல், நம்ம இப்போ அரசியல் பேச்சு பண்ணிட்டு இருந்தேன், மீட்டிங்ஸ் பண்ண, ஒன்றும் தெரியல. இப்போது ஈவன் டிஎம்கே போன தடவை ஆட்சிக்கு வரும்போது ஐ திங்க் த தென் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பிடிஆர் ஒரு வெள்ளை அறிக்கை நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி தான் செஞ்சார். அப்போது அந்த அறிவு கடை உனக்கு இல்லாமல் நீ எப்படி கஜானா காலின்னு சொல்லுவேன்? சி ரைட் ஆர் ராங், ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் ஸ்டாலின், பட் அவர் எதனா நல்லது செஞ்சுருந்தாலும் அதை நம்ம பாராட்டணும். ஆனால் இந்த ஸ்டாலின் அவர்களுக்கும் இது ஒரு லெசன். நான் எவ்வளோ காணொலி பண்ணியிருப்பேன் மிஸ்டர் ஸ்டாலின், உங்கள்கிட்ட நான் ஓப்பனாகவே பேருக சொன்னேன், எப்படியெல்லாம் யாரெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க, என்னென்ன நடக்குது, இன்க்ளூடிங் உன்னோட மருமகன். அதுக்கு ஒரு சைபர் கிரைமில் ஒரு டிஎஸ்பி என்கிட்ட சொல்கிறான், நீங்கள் எப்படி சிஎம்மோட மருமகனை பற்றி பேசுகிற, மருமகன் அவர் அயோக்கியன் இருந்தால் பேசித்தானே திருவாப்பா, அவர் என்ன பெரிய கடவுளா, யோகிய சிகாமணியா? நாளைக்கு ஒரு தாவூத் நான் இது அந்த 2017 சசிகலா இதப்போ நான் இதே எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். நாளைக்கு தாவூத் ஒரு 120 எம்எல்ஏஸ்க்கு பணம் கொடுத்து 100 கோடி கொடுத்து அவங்களால் கொடுக்கவும் முடியும், கொடுத்து நான் தான் தமிழ்நாட்டு சிஎம் சொன்னால் ஏற்றுப்பீங்களா? அப்போ ஒரு சிலர் அறிவாளிகள் இந்த சசிகலாவை சப்போர்ட் பண்ணார்கள். இப்போ சசிகலா 1000 பேசுது, ஜெயிச்சு வந்துருச்சா? ஒரு சீட் ஜெயிச்சா கிடையாது. ஆகையால் ஜாதியெல்லாம் எல்லாருமே நம்மளுக்கு ஓட் போடுவாங்கன்னு நினச்சா தப்பு. மதத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஓட் போடுவாங்கன்னா தப்பு. நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் ஃபியூ டேஸ் பேக். இந்த மாதிரி ஜீசஸ் என்னோட பேசியிருந்தார், ஹவு ஹி சேஸ் விஜய் இஸ் சேட்டன், ஒரு சாத்தான்னு சொல்லி. அதுக்கு ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பாராட்டினார், தைரியமாக நீங்கள் சொன்னீங்க மேடம்னு சொல்லிட்டு. ஆகையால் நினைத்து கொள்ளாதீர்கள், உன் மாதிரி நீங்கள் ஊரை வேணால் ஏமாற்றலாம், ஆனால் அந்த கடவுளை ஏமாற்ற முடியாது, உங்கள் மனசாட்சியை ஏமாற்ற முடியாது. உங்கள் மனசாட்சி உங்களை குத்திக்கிட்டே இருக்கும், டேய் நீ போய் சொன்னடா, நீ போய் சொன்னடா, நீ போய் சொன்னடான்ட்டு. ஆகையால் மக்கள் நீங்கள் உங்களோட ஃபேன் ஃபாலோவிங் எல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க, உங்கள் மனசோட வச்சுக்கோங்க. ஆனால் நாட்டோட தலையெழுத்தை இவங்க கையில் கொடுத்து குட்டி சவராக்காதீங்க. இதோட விபரீதங்கள் உங்களுக்கு புரியல எவ்வளோலாம் வரும்ன்ட்டு. இப்போது எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கார்கள் இந்த புஷ்பா படம் சோஃபான்ட்டு. அந்த சோஃபாவில் ஏதோ பணம் வைத்து இவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சேன். எதுக்கு இவங்களுக்கெல்லாம் சோஃபா அனுப்பிச்சிருக்காங்கன்னா ஒன்றும் புரியல. இது என்ன ஒரு சினிமா ராஜ்யம் நடக்குதா? இது என்ன ஃபிலிம் ஷூட்டிங்கா இல்லாட்டி நாடா? நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த 2 வருஷமாக,
இந்த 2026 எலெக்ஷனில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கணும். அது நடக்காட்டி நாடு குட்டி செவராயிடும். நான் எதிர்பார்த்தது ஒரு சித்தராட்சி, அது நடக்கலை. அதை பற்றி நான் எனக்கு கவலையும் கிடையாது. ஏனென்றால் பாதிக்கப்பட போவது இந்த ஓட்டு போட்டவர்கள். நான் இந்த பரதேசிங்களுக்கெல்லாம் ஓட்டு போடலை. அதில் எனக்கு பிரச்சனையும் இல்லை, எனக்கு குற்றம் உள்ள உணர்ச்சியும் கிடையாது. இவங்கெல்லாம் அழிய வேண்டியவர்கள். நான் முதலிருந்தே சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நம்ம பேச்சு எல்லாருமே கேட்க மாட்டாங்க. நம்மளை ட்ரோலும் பண்ணுவாங்க. யார் இந்த பொம்பளை, இவ யார் பேசுறதுக்கு, எங்கள் தலைவரை பற்றினா உங்களுக்கு தலைவர் உனக்கு தான், எனக்கு கிடையாது. நான் இவனை எல்லாம் ஒரு சிஎம்மாவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நீ நியாயமாக இதை ஜெயிச்சு வந்திருந்தேன்னா அட்லீஸ்ட் ஐ வில் கிவ் தட் டியூ ரெஸ்பெக்ட். ஆனால் நீ மெஜாரிட்டி வாங்காமல் யாரை திருடன் சொன்னியோ அவங்களோட ஆதரவோட திருப்பி மற்ற திருடர்களோட நீ இன்றைக்கி ஒரு பொய்க்கால் குதிரை மேலே ஏறி உட்காந்துருக்கொண்டு என்னமோ நான் சிஎம்னா யூஆர் நாட் ஃபிட் ஃபார் தட் போஸ்ட் மிஸ்டர் விஜய். யூஆர் அ யூஸ்லெஸ் ஃபெலோ. எங்கேயோ உனக்கு ஒரு கர்மா நல்லா இருந்திருக்குது. நீ ஒரு பெரிய இந்த சினிமா நடிகனா நீ என்னை பொறுத்தவரை அதுலேயும் நான் ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் யோர்ஸ். நீ ஒரு கோமாளி, உனக்கு ஆக்டிங் கிடையாது. ஆனால் ரியல் லைஃப்பில் அழகாக ஆக்ட் பண்ணுற. நீ செய்யும் துரோகம் உன் குடும்பத்துக்கு, மக்களுக்கு, அம்மா கடவுளுக்கு, அதுக்கெல்லாம் தக்க பதில் வெகு சீக்கிரத்தில் உனக்கு கிடைக்கும். வெகு சீக்கிரத்தில். இப்போ இந்த ஜேர்னலிஸ்ட் யாரெல்லாம் நினச்சிருக்கீங்களோ பிஜேபி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குது, விஜய்க்கு நான் கிடையாது. அங்கே இப்போ எஸ்பி வேலுமணிக்கு நிறைய கேசஸ் இருக்குது இன்கம் டேக்ஸில். அதுக்கப்புறம் இபிஎஸோட பையனுக்கு கொலை குற்றம். அதில் நிறைய அரசியல்வாதிகளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு எஃப்ஐஆர் இருக்கிறது. அதை வைத்து கொண்டு தான் பிஜேபி அவங்களையும் மெச்சிக்கொண்டு ஒரு அவங்கள ஆட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இந்த பரதேசிங்க யாருமே சிஎம்மாக வரக்கூடாது. ஆனால் கடவுள் ஒரு சிலருக்கு பதில் கொடுத்தார். விஜயை பொறுத்தவரை கடவுள் என்ன சொல்கிறார், he has to be exposed கீதா. ஸோ அதில் வெளியே கொண்டு வரணும். இவன் அந்த பதவி போதையில் எவ்வளோ தவறு செய்ய போகிறான் நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க. அந்த மக்கள் யாரெல்லாம் அவனுக்கு ஓட் போட்டாங்களா அவங்களும் அனுபவிப்பார்கள், கஷ்டப்படுவார்கள் என்று தான் என் கடவுள் சொல்லுகிறார். அதில் இந்த பண்டிட் அவனை இப்போ நேற்று நான் ஐ ஷுட் அப்ரிஷியேட் பிரேமலதா விஜயகாந்த். ஐ ஆல்வேஸ் டெல், நான் எப்போவும் சொல்லுவேன், எனக்கு அவங்க பர்சனலாக எப்பேற்பட்ட பெண்மணின்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு த பர்சனல் லைஃப். பட் ஆஸ் அன் ஒரேட்டர், பேச்சாளர், நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் நேற்று சட்டசபையில் கரெக்டாக நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணி, ஐ மீன் அவங்க பயப்படலை. அதுக்கப்புறம் ஐயோ இவன் சிஎம் ஆயிட்டான்னு கிடையாது, நியாயமாக பேசினாங்க. நீங்கள் உங்கள் ஜோசியரை உங்கள் வீட்டோடு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அரசு பதவி கொடுக்கறதுக்கு இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லி மக்கள் மத்தியில் இது நல்ல அபிப்பிராயம் கிடையாது சொன்னது கரெக்டான பேச்சு. ஷி ஸ்போக் வெரி வெல். நான் இதில் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நேற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க தாவேகா கட்சி அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸோட ஆர்டர் அவங்களோட அந்த வேட்புமனு, அந்த ஒரு வேட்பாளரோட ஒரு ஓட்டு பிரச்சனைக்காக இந்த பெரிய கற்பண்ணனோ பெரிய அண்ணன் ஒரு மந்திரியோடு அது எப்படி அவ்வளோ ஒரு ஸ்டூப்பிடாக ஒரு டிஎம்கே பார்ட்டி அவர்களுக்கு அவ்வளோ ஒரு லீகல் விங் இருந்து போய் அது எலெக்ஷன் பெட்டிஷனாக இல்லாமல் ரிட் பெட்டிஷனாக போட்டிருக்காங்கன்னு தெரியல. அப்போ இந்த ஜட்ஜஸும் எப்படி அதை ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ சுப்ரீம் கோர்ட் ஹஸ் புல் தெம் அப் சேயிங் இது ஷுட் பி அன் எலெக்ஷன் பெட்டிஷன். அப்போது எப்பேற்பட்ட அறிவாளிகளும் ஏதோ ஒரு நேரத்தில் மூளை திசை திருப்பி போகிறார்கள் என்று இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். கடவுள் எல்லாத்துக்கும் நல்ல டப்புன்னு பதில் கொடுக்குறார். என்னை பொறுத்தவரை இதை நான் சந்தோஷப்படுகிறேன். தேங்க்யூ.